பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்த உடனேவும் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. உடனேவும் அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு, முத்து நீ போய் காரில் பாட்டியை கூப்பிட்டு வந்துரு, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து நான் போய் கூப்பிட்டு வர்றேன்ட்டு கிளம்பி போகிறாங்க. போன உடனே பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியை பார்த்த உடனே காரில் ஏறி உட்கார வச்சுட்டு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. வந்துக்கிட்டு இருக்கும் போல் பாட்டி நிறையா விஷயம் பேசிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு முத்து வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம ஆமாம் இல்லை சரி பார்க்குறேன் அந்த மாதிரி மட்டும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. என்னடா முத்து இப்படி பேசிக்கிட்டே வர்ற, நீ இப்படி பேசுகிற ஆளே கிடையாதே, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா லொடன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பியே, இப்போ என்னடா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாட்டி மறுபடியும் கேட்குறாங்க, ஏதாவது பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து வந்து சொல்கிறதுக்கு வர்றாங்க. வந்தவுடனே இல்லை ஒன்றும் இல்லை பாட்டி, நான் வேறு யாரையும் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. விட்ட உடனே சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆலாத்தி எடுக்கிறதுக்கு மீனா வந்து எல்லாமே கரைச்சி வைக்கிறாங்க. ஆராத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போல் நம்ம ஸ்ருதியவும் ரோகிணியவும் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பணக்கார வீட்டு பொண்ணுனால அவங்க 2 பேரும் எடுக்கட்டும் அப்படி சொல்லி விஜயா சொல்லிவிட்டு, அவங்க விஜயாவுக்கு பிடிச்ச மருமகள்கள் ஆயிடுச்சே, அதனால் அவங்க சொல்லி எடுக்க சொல்கிறாங்க. எடுக்க சொன்ன உடனேவும் நம்ம பாட்டி வந்துட்டு ஏன் மீனா எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, பாட்டி இதெல்லாம் ரெடி பண்ணது மீனாவாக தான் இருக்கும், ஆனால் இங்கே துஷ்ட சக்தி இருக்குல்ல, அது வந்து இதை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவுக்கு மூஞ்சி மாறுது. உடனே பாட்டி சொல்கிறாங்க, மொத வந்த மருமக மீனா தான், அதனால் அவள் தான் மூத்த மருமக, இப்போ 3 பேரும் சேர்ந்து எனக்கு ஆளாத்தி எடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவை கூப்பிட்றாங்க. மீனா இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாட்டி கூப்பிட்ட உடனே மீனா வந்து பாட்டிக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டிக்கு. உடனே விஜயா கேட்குறாங்க, எனக்கெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது விஜயா, நம்ம எவ்வளோ தூரம் அன்பு காட்டுறோமோ அவ்வளோ தூரம் அவங்களும் நம்மளுக்கு அன்பை காட்டுவாங்க, அதனால் நம்மளுக்கு இது செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்திலாம் செய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுருக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க பாட்டி. உடனே எல்லோரும் உக்காந்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டி சொல்கிறாங்க, கிஃப்ட்டு எனக்கு யார் எனக்கு பிடிச்ச மாதிரி யார் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்துவும் மீனாவும் மூஞ்சி மாறுது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பாட்டிக்கிட்டேருந்து கிஃப்ட்டு வாங்குறது பெருசாக தெரியல, ஆனால் இவங்க ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி கொடுக்க முடியலையே பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பாட்டிக்கு பிடிச்சது என்னது சொல்லு அப்படின்னு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ். உடனே ஏன் இவ்வளோ நாளாக இருந்திருக்க, உங்கள் பாட்டிக்கு பிடிச்சது எதுன்னு தெரியாதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை நம்ம தான் புடவை வாங்கிட்டோமே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட கேட்குறாங்க. புடவை இல்லை, பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு தர்றேன்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளுக்கும் கிஃப்ட்டு தருவாங்கள்ல, அது எல்லோரும் முன்னாடி வாங்குறது கொஞ்சம் பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மனோஜ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அங்கிட்டு வந்து ரவியும் நம்ம ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசும்போல் ஸ்ருதி சொல்கிறாங்க,
நான் வந்து உங்கள் பாட்டிக்கு ஒரு gift வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட்டு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஐஃபோன் ஒன்று வாங்க போகிறேன் அப்படிங்க. ஐஃபோன்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுறத 2 நாளில் சொல்லி கொடுத்துருவேன். அவங்க பாரு அடுத்து ரீல்ஸாக போட்டு நல்லா ரீச் ஆக போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. உடனே ரவி வந்துட்டு சரி அது உன் விருப்பம், நீ என்ன gift வாங்கி கொடுக்குறியோ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை நம்ம gift வாங்கி கொடுத்து பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, பாட்டி என்ன gift கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியும் ஸ்ருதியும் பேசிட்டு விட்டுடுறாங்க.